Hello ladies and gentlemen, in this video we are discuss about gold, then நம்மளோட CAD, JPY, BTC எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா, நிறைய என்ட்ரி செட்டப் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்தவரை இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட்டமாக தான் இருக்குது. காலையிலே ஒரு 1.5% மத்தியானத்துக்குள்ளே அரௌண்ட் ஒரு 11 o'clock நல்ல மூமெண்ட் இருந்துச்சு. இப்போயும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது ஹையர் லெவல்ஸில். ஓகேங்களா, ஸோ இப்போ 50 minutes பக்கத்தில் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த லெவல்ஸை போட்டிருந்தோம். இங்கே என்ட்ரி எடுத்ததுக்கு இன்னும் வரைக்கும் மார்க்கெட் நல்லா ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படி எங்கே இருக்குது அப்படின்னா 2 என்ட்ரி இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் இட் வில் பி தேர். ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் இருக்குது. இன்னொரு என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் வந்து அரவுண்டு இந்த லெவல், இந்த பிரேக்கா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும், எடுத்துருக்குலையும் ஹையாக மூவ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 9 பாயிண்ட்டு, செகண்ட் வந்து ஒரு 16 பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ நியர்லி 30 பாயிண்ட்ஸ் நியர்லி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போதைக்கு புக் பண்ணால் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் செஷன் ஆகிடுச்சு அப்படின்னா என் ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு தான் மேலே போகும்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே வந்துட்டு மேலே போகும்னு நினைக்கிறேன், நார்மல் டெக்னிக்கல் வச்சு பார்க்கறதுல. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த 150லேருந்து 160 அந்த 2 ரேஞ்ச் இன்பிட்வீன்குள்ளக்க மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன் நடக்கும் ஃபார் செல்லிங்க்கு. ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா அந்த லெவலில் நான் அப்லோட் பண்ணுறேன், அந்நேரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் USD JPY என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே கேப் டவுன் ஆகி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அரௌண்டு 2 மணிக்கு 2:30 மார்க்கெட் ஓப்பன் ஆனது. எப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா 4 மணி, காலையில் 4 மணிக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்கில் தான் ஓரளவு போய்கிட்டு இருக்குது. பட் இது என்ன ப்ரோ இண்டிகேஷன், இது ஏன் இப்படி நடந்திருக்கு? நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான். எஸ், சூப்பரான அப் ட்ரெண்ட். ஸோ நம்ம என்ட்ரி ஜோன் தப்பாக போட்டுட்டோம். தென் அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இப்படி நடக்க வேண்டியது தான், இது அப்படி நடக்க தான் செய்யணும். பட் என்ன தான் இருந்தாலும் அது வந்து இங்கே இல்லை ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் இதை பார்க்காம விட்டுட்டோம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் அங்கே டேப் ஆன உடனே பாருங்கள், ஸோ நல்லாவே ஒரு மூமெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த கரெக்டாக மார்க்கெட் வந்த இடத்துல நல்ல இங்கே உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர் வேல்யூ கேப்லாம் இருக்குது. பட் இது என்னைய பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு மூவான்னு கேட்டோம் அப்படின்னா இன்னும் வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து உடைக்கட்டும். இதுக்கு மேலே 4 hourல இதுக்கு மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் வி கோ ஃபார் த நியூ செட்டப் என்ட்ரிஸ் இந்த லெவல்ஸில். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இந்த லோலேருந்து இந்த ஓவரால் ஸ்விங் இது வந்து ஒரு ஸ்விங்கை நம்ம கன்சிடர் பண்ணாலுமே நம்ம சொன்ன மாதிரி அந்த 78க்கும் 100% அந்த ரேஞ்சுக்குள்ளாக்கா தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. அது வேலையை கரெக்டாக தான் பார்க்குது, நம்ம தான் கொஞ்சம் அப்பப்போ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். பட் இன் 50 minutes பக்கத்தில் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ன்ற ஜோன் வந்து இல்லை. 78% இங்கே வரைக்கும் வரணும், இதுக்கும் கீழே கொஞ்சம் வரணும். ஸோ 5 minutesல பட் ப்ராப்பராக அது போகலை. மார்க்கெட் இங்கே வருங்க, இங்கே வரைக்குமே FIGஸ்லாம் இருக்குது, வரணும் பட் வரல. 61லேயே திரும்பி மேலே போயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா செல் என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ AUD JPY வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு இன்னும் வரல, கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ கீழே இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குது, திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கே மேலே டேப் ஆகிட்டு தான் வரணும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, தென் USD CAD வந்து நம்ம சொன்ன லெவல்ஸை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். இந்த நம்ம சொன்ன லெவலில் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ண உடனே ரீட்ரேஸ்மெண்ட்காண்டி கீழே வந்துட்டுருக்கு. ஃபேர் வேல்யூ கேப் வந்து இந்த லெவல் வரைக்குமே இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே திரும்புன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம we can expecting நம்ம ஒரு நல்ல லெவல்ஸ் பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தளவு பை பார்க்கலாமே தவிர பையோட செல்லு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு லோயர் ஹைட் தான் மார்க்கெட் போகுதே தவிர ப்ராப்பராக ரிவர்சல் போகலை. அங்கே வரைக்கும் போச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். தென் BTC USD பொறுத்தளவு நல்ல ஒரு கன்சல்டேஷன் இன்றைக்கி வந்து. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது.
இன் 50 மினிட்ஸ் பக்கத்தில் அதுவும் ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான் இம்பேக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ட்ரெண்டு டவுனில் இருக்குது. இங்கேருந்து வரத்தில் ஒரு செல் என்ட்ரி பார்க்கலாம். அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டெஃபினெட்லி கொடுத்தாகணும். 3 மினிட்ஸ் குடிச்சப்போனா நம்ம இந்த 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம பிடிசி இந்த செட்டப்ஸ் வந்து. தென் வேறு எதுலையாச்சும் என்ட்ரி செட்டப்ஸ் இருக்கான்னு பக்கத்தில் வேறு எதுலேயுமே இன்ன வரைக்கும் இல்லை. வந்துச்சப்போனா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, வேறு எதுலேயுமே இன்ன வரைக்கும் இல்லை, ஸோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்லி தான். ஓகேங்களா, ஸோ டேக் கேர். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.